எல்லோருக்கும் வணக்கம். நீட் எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பாக தோழர் மோகன், தனசேகர், ஜீவா அண்ட் ரவின்ற தோழர் 4 பேர் சேர்ந்து கடந்த 5-6 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்துட்டு வராங்க. இதில் ரவி அவர்களுக்கு ரொம்ப முடியாமல் போனதுனால இன்றைக்கி அவருக்கு மருத்துவ உதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அண்டு தனசேகருமே ரொம்ப அவர் முடியாமல் தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் ரொம்ப உறுதியாக ஃபேர் நீட் இல்லை பேன் நீட் அப்படின்ற ஒரு முழக்கத்தோடு தோழர்கள் உண்ணாவிரதம் இருந்துகிட்ருக்காங்க. எப்படி இந்திய அளவில் சிஜேபி அமைப்பால் ஃபேர் நீட்டுக்கு ஆதரவாக ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்து ஒரு வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருக்கோ, அதோட உந்துதலில் பேன் நீட்டுக்காக இங்கே தமிழகத்தில் இந்த இளைஞர்கள், இந்த கூட்டமைப்பு இப்படி ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. நிச்சயமாக போராட்டங்கள் மூலமாக தான் இந்த மாதிரியான விஷயங்களை மாற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்குமே இருக்குது. அண்டு ஆனாலும் கூட உண்ணாவிரத போராட்டம் அப்படின்றப்போ நமக்கு சில பயமும் தயக்கமும் இருக்குது. தோழர்களை பார்க்குறப்போ நமக்குமே அது ஃபீல் ஆகுது. ஆனால் அவங்க ரொம்ப உறுதியாக 6வது நாளாக கடந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்களோடு சேர்ந்து இந்த போராட்டத்தில் நானும் அவங்களோட துணை நிற்கிறேன். அண்டு இந்த போராட்டத்துடைய மிக முக்கியமான நோக்கம் பேன் நீட். பேன் நீட்டுக்கு ஒரு பெரிய நீண்ட நெடிய ஒரு ஆதரவும் ஒரு வரலாறும் தமிழ் சூழலில் தமிழகத்தில் இருக்குது. தொடர்ந்து பேன் நீட்டுக்காக தமிழக மக்களும் மாணவர்களும் இங்கே இருக்கிற அரசுகளுமே மாறி மாறி ஆட்சி அமைத்தாலும் இவங்க எல்லாருமே பேன் நீட்டுக்காக ஆதரவாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் ஒரு செய்தி. ஸோ போன அரசாங்கமும் சரி, இப்போ புதுசாக வந்திருக்கிற அரசும் சரி, பேன் நீட்டுக்கும் தங்களுடைய முழு ஆதரவை எப்போதுமே அவங்க அளிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதே சூழலில் பேன் நீட் எப்போது வரும், நீட்டை எப்படி தடை செய்கிறது, நீட்டை எப்படி ஒழிப்பது அப்படின்ற ஒரு செயல் வடிவ திட்டம் இன்னும் ஆக்கம் பெறாமல் இருக்கிறது தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கவலையும் அளிக்குது. அந்த கவலையை ஒட்டி தான் இவ்வளோ பெரிய உண்ணாவிரதம் இங்கே நடந்துகிட்ருக்கு. என்னென்னா, ஒவ்வொரு அரசும் வரப்போ கொடுக்குற வாக்குறுதியை போல் இப்போ இந்த அரசுமே இங்கே இப்போ பொறுப்பேற்றிருக்கிற முதல்வர் அவர்களுமே பேன் நீட்டை தான் விரும்புகிறதா அவங்க சைட்லேருந்து வர செய்திகள் நமக்கு தெரிய வருது. அதே நேரத்தில் இப்போ போராடுற இளைஞர்களாக இருக்கட்டும், இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருப்பவர்களாக இருக்கட்டும், அரசோடு சேர்ந்து அரசோட ஆதரவில் இது இந்திய அளவில் இந்த போராட்டம் எதிரொலிக்கணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம். அதற்கு தமிழக அரசு முதல்வர் விஜய் அவர்கள் ஒத்துழைப்பு தரணும். பேன் நீட்டுக்கு வெறும் ஆதரவு அல்லது தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகள் மட்டும் இல்லாமல் அரசாங்க நிர்வாக ரீதியாக, மாநில நிர்வாக ரீதியாக பேன் நீட்டுக்கான தங்களுடைய ஆதரவை அவர் தெரிவிக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பம். இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்ருக்கு. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஏற்கனவே இருந்த அரசு தீர்மானம் நிறைவேற்றியதை போல் தாவேக அரசும் தீர்மானம் நிறைவேற்றணும். இங்கே இருக்கிற எதிர்கட்சி, ஆளும் கட்சி, மற்ற எல்லா கட்சிகளும் இணைந்து உடனடியாக பேன் நீட்டுக்கு எதிரான ஒரு 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 பெரிய இந்திய அளவில் எழுச்சி ஏற்படுற அளவுக்கான ஒரு தீர்மானத்தை ஒரு நிர்வாக ரீதியாகவும், அதே நேரத்தில் அரசுடைய சட்டப்பூர்வமான ஒரு செய்தியாகவும் இது வெளிவரணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். அண்டு அதே நேரத்தில் மாநில முதல்வரும் மற்றும் எதிர்கட்சிகளும் தங்களுடைய ஆக்க சக்திகளோடு கட்சிகளோடு இந்தியா முழுக்க அவர்கள் ஒரு நெகோசியேஷனை க்ரியேட் பண்ணி ஒட்டுமொத்தமாக பேன் நீட்டுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அவர்கள் முன்னெடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம். அதை நோக்கி தான் இந்த மாணவர்கள் இந்த கூட்டமைப்பு இன்றைக்கி உண்ணாவிரதம் தொடர்ந்து இருந்துகிட்ருக்காங்க. ஏன்னா பேன் நீட்டுக்கு எதிரானவர்கள் இல்லை அப்படின்றது எல்லாருமே தங்களுடைய செய்திகள் மூலமாக, நடவடிக்கைகள் மூலமாக தெரிவித்தாலும் பேன் நீட்டுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற அதிகாரப்பூர்வமான ஒரு நடவடிக்கை தேவைப்படுகிறது இந்த சூழலில். அதை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே தாவேக அரசு முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி அதை செயல் வடிவமாக ஆக்கணும். அப்படி ஆக்குறப்போ அவரோடு சேர்ந்து நாங்களும் துணை நிற்போம். அதுதான் எங்களுடைய விருப்பமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்குது அப்படின்றத இவர்கள் வாயிலாக நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்,
அண்டு இந்த பேன் நீட்டுக்கான ஆக்கப்பூர்வமான வேலைப்பாடுகள் என்ன அப்படின்றது மக்கள் முன்னாடி முதல்வர் அவர்கள் இதை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர்களோடு சேர்ந்து மற்ற அமைப்புகளும், கட்சிகளும், மாணவர்களும் மற்ற எல்லாருமே வந்து நாங்கள் எல்லாருமே காத்துட்ருக்குறோம். ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம்.